என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கத்தான் வேணும், கட்டாயம் கதைக்கத்தான் வேணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா என்னுடைய இந்த கொமெண்ட் பகுதியில் வந்து ஒரு சில நாகரிகமாக சில கேள்விகளை கேட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கத்துறாக்கள் குளர்றாக்கள் ஐயோ அம்மாண்டு கத்துறாக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் இல்லை. சத்தியமாக நான் அந்த கொமெண்ட்டை பார்த்தாலும் ஒன்றாவே பிளாக் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுவனாலேயே திருப்பி பதில் சொல்கிறேன். ஆனால் ஒரு நியாயமான முறையில் நாகரிகமான முறையில் யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கார். ஏன் தம்பி இளஞ்செழியன் ஐயாவும் நல்லவர் தானே, அது கருத்து அப்படின்னா மாகாண சபையில் அவரும் முதலமைச்சராக வரலாம் தானே என்ற மாதிரி ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார். நல்ல விஷயம், உண்மையாகவே நல்ல விஷயம். இது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தலை நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். அந்த கொமெண்டலின் அண்ணாக்கோ அக்காக்கோ யாருன்னு தெரியலை, அண்டியாங்களோ இல்லை, நன்றி நீங்கள் எழுதினதுக்கு. உங்களோட கேள்விக்கு நியாயமான கேள்வி. இதுக்கு இந்த சின்ன அறிவுக்கு எட்டின வகையில் சின்ன பதிலொண்ட ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷத்துலையோ நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் சும்மா கதைக்கிறவங்களையே நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்ன மாதிரி கதை கேட்க வந்து உண்மையாகவே கிரகிக்கிறது வந்து ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு அவதானிக்கக்கூடிய திறமை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து 10-15 நிமிஷம் தான். அதுவும் 15 நிமிஷம் கூடிடும். 10 நிமிஷத்துக்குள்ளே தான் அவை வந்து அந்த உன்னிப்பாக ஒரு விஷயத்த கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அதுவும் கஷ்டமாக. இப்போ என்னென்னா 2 நிமிஷத்தில் ஏதாவது சொன்னால் கேட்டுட்டு போகலாம்னுட்டு தட்டி கொண்டு போகிற ஒரு நவீன காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதால் நான் சுருக்கமாகவும் வேகமாகவும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெஸ் இளஞ்செழியன், இவர் 2 பேரில் யார் முதலமைச்சராக வந்தால் நல்லம் என்ற ஒரு தலைப்பில் அந்த அண்ணாக்கோ அந்த கொமெண்டலின் ஆளுக்கும் ஒரு பதிலை கொடுத்துட்டு போகலாம்னு யோசிக்கிறேன். இப்போ நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவை நீங்களே முதலமைச்சருக்கு ஆதரவாக கதைக்கக்கூடாது, அவர் ஒரு சிறந்த நீதிபதி, அந்த டைம்லேயே அந்த போராட்ட டைம்லேயே தைரியமாக நீதியான தீர்ப்புகளை எல்லாம் சொன்னவர், அவர் ஒரு துணிச்சலான நீதிபதி என்று கதைக்கிற நிறைய பேர் இருக்கிறோம். மற்றது அவர் ஒரு ஊழல் செய்யாத ஆள், அவர் எந்த ஊழல்லையுமே சிக்கப்படாதவர், ஒரு துணிஞ்ச தமிழன், அப்படி இப்படின்னெல்லாம் கதைக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். முதலாவது அப்படியான ஆகள்கிட்ட நான் ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து இப்போ அவருக்கு ஆதரவானாக்களும் கொஞ்சம் முடிக்கும், கத்துவீங்க குளறுவீங்க, அதுக்கு ஒன்றும் செய்யலாது, தண்ணியை குடிச்சிட்டு உங்களோட வேலையை பார்க்குறது நல்லம். இப்போ நான் வந்து அவரை விமர்சித்து அவர் ஒரு கூடாதவர் என்று நான் கதைக்க வரையில, முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு தகுதியானவரா என்றதுதான் என்ற கேள்வி. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனோட ஒப்பிடக்கூடியவரா அல்லது அவரை மாதிரி இவரும் செயற்படக்கூடியவரான்றதான் இங்கே நான் விளங்கப்படுத்த போகிறேன். கேட்க விருப்பமில்லாத இப்பயே ஓடி இருக்கும். சரியோ? முதலாவது வந்து ஐயா நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்ன்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்க தமிழ் மக்களுக்காக அவர் ஒரு சிறந்த நீதிபதியாக தமிழர் பிரதேசங்களில் நீதியான தீர்ப்புகளை அரச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசாங்கத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு இலங்கை நீதித்துறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இலங்கை நீதித்துறை இப்போ இருக்கிறத விட எவ்வளவு மோசமாக முதல் செயற்பட்டதுன்னு தெரியும் தானே. இப்போ நீதித்துறையில் இருக்கிறார்கள் எல்லாம், நீதித்துறையில் இருந்தார்கள் எல்லாம் இப்போ எப்படி கைது செய்யப்படணும்னு தெரியும் தானே. அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இளஞ்செழியன் ஐயா வந்து ஒரு நீதிபதியாக இருந்து நீதியான தீர்ப்புகளை இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்த சத்திய பிரமாணத்திற்கு ஏற்ப அவர் தன் கடமைகளை சிறப்பாக செய்தவர் என்று அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. மிகச்சிறப்பாக அதை செய்திருக்கிறார். அது விடுதலை புலிகளாக இருந்தாலும் அவைகளையும் தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா ஆர்மியாக இருந்தாலும் அவைகளையும் தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறார். இப்படி பாரபட்சம் இல்லாமல் நடந்தவர். ஆனால் இலங்கை ஒரு விஷயத்தை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இலங்கை இராணுவம் வந்து அத்துமீறின ஒரு இன அழிப்பையும் அடக்குமுறையையும் செய்தது. ஆனால் விடுதலை புலிகள் வந்து எங்கேயுமே அத்துமீறின இன அழிப்புக்கும் அடக்குமுறைக்கும் அவர்கள் போகலை. அவர்கள் வந்து இனத்துக்காக போராடிய ஒரு போராளிகள். அவர்களையும் இவர் ஜெயிலில் தான் தூக்கி போட்டவர், தண்டனை கொடுக்க இவர்களையும் ஜெயிலில் தான் போட்டவர். அப்படி என்று பார்க்க இந்த அடிப்படையில் பார்க்க எங்கட தமிழ் போராட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணினது என்று சொல்லி அங்கே எங்கேயுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஒரு நீதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை தன்னுடைய இலங்கை அரசியல் சட்டத்துக்கு ஏற்ப சிறப்பாக செய்திருக்கிறார்.
இந்த வகையில் அவரை ஒரு நீதிபதியாக நாங்கள் சல்யூட் பண்ணலாம், பாராட்டலாம். விளங்குதானே? இது வந்து ஐயா நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு இருக்கிற ஒரு சிறந்த ஒரு நீதிபதி என்றது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கூட இவர் பதவியிலிருந்து தூக்கி விட்ட பிறகு முதலா பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். பாராளுமன்றத்தில் நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவுடைய பதவி காலத்தை நீடிக்கணும், ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் நீங்கள் இப்படி செய்திருக்கிறீங்கள் என்று சொல்லி இந்த என்பிபி அரசாங்கத்தை இனியிலேண்ட ஒரு ஆக்ரோஷமாக விமர்சித்து அவருக்குரிய பதவி வழங்கப்படணும், அவர் வந்து ஒரு தமிழ் நீதிபதி, அவருடைய மரியாதைகள் காப்பாற்றப்படணும் என்றதில் மிக தீவிரமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர். அதே நேரத்தில் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் பதவி விலகின பிறகு நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்குள்ள வந்தால் தான் அவருக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் அவருக்கு ஒரு ரைவராக கூட நான் இருப்பேன் என்று சொல்லி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலுக்கு வந்த காலத்தில் அரசியலுக்குள்ள வந்து இவர்கிட்ட அரசியல் பிரவேசம் இருக்கும் என்று சொன்ன காலத்தில் ஆதரவு அளிச்சோரார். இதெல்லாம் சொல்கிறேன், கவனமாக கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. இது பின்னுக்கு உதவும், நிறைய விஷயம் கதைக்க போகிறோம். அப்போ இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து நீதிபதியாக அவரை எனக்கும் பிடிக்கும். அவருடைய துணிச்சல், அதை விட அவருடைய அந்த தீர்ப்புகளின் விஷயங்களில் நல்ல திறமையான ஒரு நீதிபதி, துணிச்சலான நீதிபதி. அந்த நீதிபதியாக இருந்த காலங்களில் பல குற்றவாளிகள் அவரை எதிர்த்தார். அதால் அவருக்கு துப்பாக்கி சூடு கூட மேற்கொள்ளப்பட்டது. அதுலேயும் ஒரு சிங்கள போலீசார் பலியானவர், இவரை பாதுகாத்தவர். இதெல்லாம் நடந்த விஷயம், அவருடைய தொழில் சம்பந்தமான விஷயம். அடுத்தது வந்து ஒரு டிசிப்ளினான ஒழுக்கமான ஒருவர் என்று கூட சொல்லலாம். சரி, அவர் ஒழுக்கமாக இருக்கிறார், ஒழுக்கங்கள் சம்பந்தமான தானும் தண்டவாளமாக இருக்கிற ஒரு நல்ல மனுஷன், அது ஓகே இருக்கட்டும். இப்போ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு. நான் கேட்குறேன் என்னென்னு சொன்னால், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டியவர் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இலங்கை அரசாங்கத்தை எதிர்க்க தெரிஞ்சிருக்கணும், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். மத்திய அரசாங்கம் அல்லது ஆளுநர் ஏதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை கொண்டு வரைக, அது எந்த கொம்பனாக இருந்தாலும் இல்லை என்ற பதவி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு துணிவு இருக்கணும். அதை விட முதலமைச்சர் கதிரையே காலியானாலும் தண்ட நிலப்பாட்டிலிருந்து நான் மாற மாட்டேன் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கிற ஆளாக இருக்கணும். அதை விட எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கும் தைரியமான ஒரு ஆளாக இருக்கணும். அதை விட மக்களுக்காக ஏதாவது இழந்திருக்கணும். சரியோ? இப்போ இளஞ்செழியன் ஐயாட நிலப்பாடு என்னன்னு சொன்னால், கடந்த காலங்களில் எப்படியாவது இந்த பதவியை திருப்பி தாங்கன்னு தான் கொஞ்ச நாளாக அவர் போராடி கொண்டிருந்தவர். நிறைய இடங்களில் அழுது இருக்கிறார், நிறைய இடங்களில் கோரிக்கை வச்சிருக்கிறார். வெளிநாட்டில் வந்து கூட அனுராகுமார திசநாயக்காவுக்கு ஆதரவாக அவர் என்ற பதவியை திருப்பி தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோட சில உரைகளை கூட ஆட்டி வைக்கிறார். அவர் தான் கற்ற கல்வி, தான் பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தால் தான் அடைஞ்ச உயர்வு, அந்த உயர்வு ஒரு நாளும் இழந்து போகக்கூடாதுன்ற மனநிலையில் கனகாலமாக குறியாக இருந்தவர். இந்த அரசாங்கம் அவரை ஏமாற்றிட்டு இனி பயனில்லை என்று தெரிஞ்ச பிறகு சாக்கடையா பூக்கடை ஆக்குவன்ற ஒரு வார்த்தையோட அரசியலுக்குள்ள வார மாதிரி ஒரு எந்தியோட கொடுத்துருக்கிறேன். நான் ஆதரிக்கிற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எந்த வகையில் இளஞ்செழியன் ஐயாவோட நீங்கள் ஒப்பிடுவீங்கள், அவர் எப்படி முதலமைச்சராக வருவார்ன்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் சொல்ல வரத கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை நான் யாரோடையுமே ஒப்பிட மாட்டேன் கொண்டு போய். சரியோ? இந்த காலத்தில் நான் யாரோடையுமே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை ஒப்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொள்ளணும் என்ற மனநிலையோடு இருக்கிற ஒரு ஆள் இல்லை. தான் ஒரு நல்ல பதவியில் இருக்க இதை பற்றி கதைச்சா தனக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, தன் வேலையை விட்டு தூக்குவாங்க, எல்லா முதலியரும் சேர்ந்து எனக்கு அடிக்கும், நான் வேலை இழக்க வேண்டி வரும் என்று தெரிஞ்சு தான் வேலை செய்கிற இடத்துக்குள்ள நின்றே சண்டை பிடிச்ச ஒரு ஆள். சரியோ? நல்லா விளங்கி கொள்ளுங்க. தான் நிற்கிறது தனியாக, தன்னை சுற்றி 10 பேர் 20 பேர் எதிர்க்கிறாங்க.
வேண்டா ஓடி போய் வழக்கு போடுறாங்க, வேலையே இல்லாமல் ஆக்க போகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் இல்லை இல்லை உண்மைக்காக நாங்கள் கதைக்கணும், சண்டை பிடிக்கணும், வேலை போனாலும் பிரச்சனை இல்லை, இந்த விஷயத்தை வெளியே சொல்லித்தான் ஆகணும் என்று குறியான் ஒரு ஆள் இன்றைக்கும் அப்படி நிற்கிற ஒரு ஆள். அதால் அவரோட கொண்டு வந்து நாங்கள் வேறு ஒருத்தரையும் ஒப்பிடையிலாது. இவர் இப்போ நான் கேட்குறேன், நிறைய விஷயங்கள் கதைக்க இருக்குது, கதைக்க பாயிண்ட்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ இளஞ்செழியன் ஐயா செம்மணி சம்பந்தமான இந்த கொலைகளில் நிறைய வழக்குகள் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் கேட்குறேன், இப்போ செம்மணி சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடக்குது, இவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர், முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், இந்த வழக்குகள் சம்பந்தமாக தெரியும். எல்லாத்தையும் தாண்டி அவர் மக்களுக்காக இப்போ வேலை செய்ய போகிறார் தானே. ஒரு வார்த்தை சர்வதேச நீதிமன்றத்தில் போய் நான் நீதிபதியாக இருந்த காலங்களில் இப்படி இலங்கை அரசாங்கத்தால் நடந்தது, இலங்கை இராணுவத்தால் நடந்தது, சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட் நீதிமன்றங்களில் இருக்குது என்று சொல்லி ஒரு சாட்சியம் நீங்கள் இலங்கை அரசுக்கு எதிராக நீதிபதி ஐயா இளஞ்செழியனை சொல்லுங்க. ஏன் அவ்வளவு தூரம் போக வேண்டாம், செம்மணிக்கு முன்னால் நின்று ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அல்லது இதுவரைக்கும் அவர் நீதிமன்றத்தை விட்டு நீதிபதி பதவியை விட்டு வெளியே வந்துட்டார், இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மக்களுக்கான குரலா எங்கேயாவது மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறார்? ஒருத்தர் சரியா பஸ் ஓடிக்கொண்டிருக்க கஷ்டப்பட்டு பஸ் ஓடுறது அவர்கிட்ட வேலையாக இருந்தால் அவர் பஸ் ஓடிக்கொண்டு தான் இருப்பார். ஐயோ அவர் வேகமாக ஓடினவர், எப்படி ஸ்பீடாக கொண்டு வந்து நிப்பாட்டினவர் தெரியுமா, எப்படி கொண்டு வந்து எங்களை பாதுகாப்பாக நிப்பாட்டி இறக்கி விட்டவர் தெரியுமாண்டா, அது அவர்கிட்ட வேலை. தயவுசெய்தாக விளங்கி கொள்ளுங்க, அது அவர்கிட்ட வேலையப்பா, அது அவர்கிட்ட வேலை. அவருக்கு கொடுத்த பஸ்ஸை அவர் குறிப்பிட்ட இடத்துல கொண்டு நிப்பாட்ட வேண்டியதும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு நிப்பாட்ட வேண்டியதும் ஒரு பஸ் சாரதின்ற வேலை. அந்த வேலையை சிறப்பாக செய்தது தியாகம் இல்லை, அது அவருடைய சம்பளத்துக்கு அவர் வேலை செய்திருக்கிறார், சிறப்பாக செய்திருக்கிறார், நல்ல ஒரு வேலைக்காரன், அப்படித்தான் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தமிழ் மக்களுக்காக இழந்ததுண்டா என்ன சொல்கிறீங்க? இப்போ நீதிபதியாக படிக்க அவருக்கு தெரியும் பல குற்றவாளிகளை சந்திக்க வேண்டி வரும், பல குற்றவாளிகளுக்கு எதிராக தீர்ப்பெழுத வேண்டிய வரும், அவர்களால் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும், அதுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளணும், இதான் உண்மை. ஆனால் ஒரு வைத்தியராக இருந்து போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் உண்மையாகவே தண்ணி அடிக்கிறார்களும் கஞ்சா அடிக்கிறார்களும் கொமெண்ட் எழுதுறதும் ரோட்டில் போய் கத்துறதும் இந்த தண்ணி அடிக்கிற கட்சிகள் குடிகார கட்சிகள் எல்லாம் செருப்பு மாலை போடுறதும் இதையெல்லாம் சகிக்கிறதற்கு இளஞ்செழியன் ஐயாவால் எழுமா. நான் கேட்குறேன், சின்ன ஒரு டிப்ரெஷனை தாங்க இல்லாமல் அழக்கூடியவர் இந்த முதலமைச்சர் தேர்தலில் தவறுதலாக தோத்துட்டாருன்னு சொன்னால் அல்லது தவறுதலாக தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவரோட நிலைமை எப்படி இருக்கு, அவரோட மனநிலைமை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. இப்போ அவர் எங்கேயுமே அவர் வெளியே இப்போ ஒரு சில நிகழ்வுகளை தவிர பாராட்டு விழா ஆண்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாகவே கௌரவிக்கணும். நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவை எங்கெல்லாம் கூப்பிட்டு பாராட்டு கொடுக்கலுமோ அவர் நல்ல ஒரு சிறந்த நீதிபதியாக அதாவது தமிழரில் ஒரு சிறந்த நீதிபதியாக நீங்கள் பாராட்டுமோ அதில் உண்மையாக நானும் ஒத்து நிற்கிறேன். ஆனால் முதலமைச்சராக நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவை கொண்டு விட்டு எதையுமே எங்களோட தமிழ் சமூகம் அடைய போகிறது இல்லை. நிறைய கேள்விகள் இருக்குது. தமிழ் மக்களுக்காக நீதிபதி பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு இவர் எங்கே குரல் கொடுத்துருக்கிறார்? சர்வதேச ரீதியில் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்த ப்ரெஷர் என்ன? ஏதாவது ஒன்றை சொல்லுங்கப்பா. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் குரல் ஒலிக்கும், அல்லது தன்னுடைய முகநூலில் குரல் ஒலிக்கும், அல்லது கேள்வி கேட்க வேண்டிய இடங்களில் எத்தனை வழக்கு போட்டாலும் அந்த அங்கே போய் நின்று கேள்வி கேட்டே தான் தீரும். இப்படியான ஒரு துணிச்சல் உள்ள முதலமைச்சர் உங்களுக்கு வேணுமா? இல்லையண்டா முதலமைச்சர் பதவி இப்படித்தான், அரசாங்கத்தின் வரையறை இதுதான், இதுக்குள்ளே நின்று தான் நான் தமிழ் மக்களுக்கு சேவை செய்வேன் என்று குண்டுச்சாட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு தேவையா? அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எதையுமே மக்களுக்காக இழக்க தயாராக இல்லாத ஆக்கள் தங்களுடைய பதவி, இப்போ இளஞ்செழியனோட வயசு கனகாலம், இப்போ நான் விமர்சிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது, அவரோட வயசு நீ ஓய்வெடுக்க வேண்டிய வயசு, இவ்வளவு காலம் ஒரு சிறந்த நீதிபதியாக இருந்துட்டார், சரியா, இப்போ ஒரு அட்வைசராக இருக்க வேண்டிய வயசு, இந்த வயசுலையும் தன்னுடைய வேலை போனது கவலைப்படுற ஒரு ஆள், சரியா, அவர் அந்த வேலை இப்போ கிடைச்சா முதலமைச்சர் பதவியா வேலையாண்டு கேட்டால் வேலைக்கு தான் போவார். நீங்கள் வேணுமெண்டா நீதிபதி இளஞ்செழியன் ஐயாட்டு ஒரு நேர்காணல் எடுங்க, அவருடைய வேலையா மக்களுக்கான சேவையாண்டா அவர் போய் வேலைக்கு தான் போவார். நீதிபதி தொழில்ன்றது அவருடைய தொழில்,
அந்த தொழிலா பாருங்க. அவர் போய் தமிழ் மக்கள்ன்ட்டு ஒரு புது தீர்ப்பை கொடுக்க போறது இல்லையே, அல்லது கடந்த காலங்களில் இல்லை விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்காக போராடினவை என்றுட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தது இல்லையே. அவர் தன்னுடைய தீர்ப்பை சரியா செய்திருக்கிறார், தன்னுடைய வேலையை சரியா செய்திருக்கிறார். இதுல தான் அவரை ஆதரிக்கணும். மற்றும்படி சும்மா மொக்குத்தனமா கதைச்சு கொண்டிருக்க கூடாது. இப்ப ஒரு விஷயத்த ஒரு நல்ல மனுஷன்டா நல்ல மனுஷனாவே இருக்க விடுங்க. அவரால் ஏழாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்காதீங்க. இது முதலமைச்சர் கதிரை என்பது நீதிபதி இளஞ்செழியன் ஐயாவுக்கு ஏற்றது இல்லை. நான் நாகரிகமான முறையில் சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த புள்ளியன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அவர் நீதிபதியாக இருந்து செய்த சேவைகளை நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் முதலமைச்சருக்கு வந்து ஒரு தைரியமும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று தன்னை இழக்கிற ஒரு தன்மையும் இருக்கணும். அந்த தன்னை இழக்கிற தன்மையை நாங்கள் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலுக்கு வர்றதுக்கு முதலே அவர் தன்னை இழந்து தான் வந்திருக்கிறார். அதால தான் இன்றைக்கும் நாங்கள் அவரோட நிற்கிறோம். அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சராக வரணும். அவரை முதலமைச்சராக காட்டி எங்களை தமிழ் மக்கள் நிறைய முதலைகள்கிட்ட மாட்டுப்படுவீங்க. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நகைச்சுவை இல்லை, நிஜமான விஷயம். முதலமைச்சராக நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஆக்காட்டி நீங்கள் யாரோ ஒரு பெரிய முதலை என்ற வாய்க்குள்ளே போறீங்களன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாருங்க.